Let's run through the field. இருக்கு ஒரு பெரிய தொடர்ந்து அதுக்கான முயற்சி எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கேன். பெரிய படம் சின்ன படம் அப்படின்னு நிறைய டிஃப்ரென்ஸில் எங்கள் தமிழ் சினிமாவில் ஏற்ற இறக்கங்களோடு இருந்துக்கிட்டு இருக்கிற சூழலில் எதுவுமே பெரிய படம் கிடையாது, எதுவுமே சின்ன படம். கண்டென்ட் மக்களுக்கு சொல்லப்பட வேண்டிய கண்டென்ட் சரியாக இருந்தால் அது எல்லாமே பெரிய படம், உலக படம் தான். அந்த தொடர் முயற்சியில் 2-3 முறை நான் நழுவ விட்டுருக்கலாம். ஆனால் இந்த முறை கடந்த 2 ஆண்டு காலமாக ரொம்ப தெளிவாக திட்டமிட்டு இந்த கதையை வடிவமைச்சு, இதுக்கான திரைக்கதை அமைச்சு, அதுக்கான தயாரிப்பாளர், அதுக்கான நடிகர்களை மிக சரியாக ஒருங்கிணைத்து நான் இங்கே வந்து நிற்கிறேன். அதுக்கான தொழில்நுட்ப கலைஞர்களையும் பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது இதுக்கு யாரெல்லாம் உள்ளே வரலாம் அப்படின்னும்போது பிஜி முத்தையா சார், இசை தன்ராஜ் மாணிக்கம், இந்த கதையோட ஆணி வேரா இருக்கக்கூடிய மலைக்கல்லன் கதாபாத்திரத்துக்கு நிறைய நடிகர்களை யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் டூலெட் படம், வட்டார வழக்கு படங்கள் நடித்த சந்தோஷ் சார் எனக்கு அறிமுகமானார். அப்போ அந்த கதையை சொன்னப்போ முதல்ல இந்த கதையை ரொம்ப ரசித்தவர் சந்தோஷ் சார் தான். சார் அவ்வளோ அழகாக அந்த வாழ்வியலாக ஒரு 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 குறிப்பிட்ட ஒரு கிராமத்தில் ஒரு 3 பரிணாமத்தில் 3 கால இடைவெளியில் நடக்கிற மாதிரியான திரைக்கதை ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. கண்டிப்பாக இது ஒரு பெரிய லெவலில் ஒரு அழகி ஆட்டோகிராஃப் இந்த வரிசையில் நிச்சயமாக மறக்க முடியாத தமிழ் சினிமாக்களில் ஒன்றாக இடம்பெறும் அப்படின்னு அவர் சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அப்படியே அடுத்தடுத்த செட்டப் எல்லாமே ஒரு நல்ல செட்டப்பாக இன்றைக்கி கூட வந்து இதில் அந்த மைய கருவா அவரோட மகனாக கேசிபி மிதுன் சக்கரவர்த்தி கமிட் ஆனது. அதுக்கப்புறம் பாப்பா நான் கொட்டாசி இவங்கெல்லாம் ஒரே ரூமில் பெரிய பயணம் அது. அப்படி அப்போல்லாம் இப்படி ஒரு சூழலுக்கு வருவோம் அப்படின்றத எதிர்பார்க்கல. சூரி நாங்கள் எல்லோரும் ஒன்றா தான் இருந்தோம். அந்த மாதிரி சூழலுக்கு அப்புறம் இன்றைக்கி என் படத்தில் அவங்க நிறைய கதாபாத்திரங்கள் நடித்து வந்திருக்காங்க. முக்கியமான படங்களில் எல்லாத்துலேயுமே பெரிய வெற்றியை பெற்றிருக்காங்க. இந்த கதையில் அந்த திருமேனி கதாபாத்திரத்துக்கு சொன்னோன்னே நண்பர் இது பாப்பா அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறதுக்கு இது நல்ல கதை அப்படின்னு அவர் சொன்னார். அடுத்த ஸ்டெப் ஒரு கதை நாயகியாக காதல் பண்ணுற மாதிரியான காட்சிகளில் பாப்பா வரப்போகுது. இந்த கதை ரொம்ப யதார்த்தமாக என் மகளுக்கு அற்புதமாக இருக்கும் அப்படின்னு அவர் முடிவெடுத்தார். அதோட தொடக்கம் தான் இன்றைக்கி உங்கள் முன்னால் வந்து நிற்கிறோம். மற்றபடி மானசி பேசுங்க. இந்த படம் எப்போவுமே அங்கிளோட மூவிஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த படமும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும்னு நான் எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிறேன். உங்களோட சப்போர்ட் எல்லாருக்குமே எப்போவுமே வேணும். தேங்க்யூ. அவர் வளர்ந்து இன்னைக்கு ஒரு கதைநாயகனாக உருவாகிறதுக்கான எல்லா முயற்சியும் எல்லா பயிற்சியும் சரியாக எடுத்துக்கிட்டு இன்றைக்கி வந்து இங்கே நிற்கிறாரு. முதல் படத்தில் அறிமுகமாக போகிறாரு. வணக்கம். ஓகே வணக்கம். என் பேர் மிதுன் சக்கரவர்த்தி. வந்திருக்கும் எல்லாருக்கும் மீடியா நண்பர்களுக்கும் வணக்கம். அண்ணனை எனக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும். அதை நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நினைக்கிறேன் ஃபஸ்ட் டைம். ஆனால் அப்போ எனக்கு தெரியாது அண்ணன் எடுக்கிற படத்தில் நான் ஒரு கதாநாயகனாக அறிமுகம் ஆவேன்னு. பிஜி முத்தையா சார் இருக்காரா, கேமராமேன், அவர் இந்த மூவியில் கமிட்டாக இருக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு பேக் போனாக இருப்பார்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு கேரக்டரும் படத்தில் இருக்கிற எல்லாருமே கண்டிப்பாக இது ஒரு வெற்றி படமாக இருக்கும், அமையும். 80s கிட்ஸாக இருக்கட்டும், 90s கிட்ஸாக இருக்கட்டும், இந்த படம் கண்டிப்பாக அவங்களோட சைல்ட்ஹுட்டை எங்கேயாவது ஒரு இடத்துல சிங்க் ஆகும். தேங்க்யூ. அப்புறம் இந்த 3 உங்களுக்கு தெரியும், ஒரு புளிய மரத்தின் கதை ஒரு பிரபலமான ஒரு நாவல், சுந்தராஜ் எழுதினது, எல்லோரும் படிச்சிருப்பீங்க. அதில் சுவாரஸ்யம். அந்த கதையை நாங்கள் எடுக்கலை, அந்த கேப்ஷனை அவங்ககிட்ட அனுமதி வாங்கி கீழே போட்டிருக்கோம். அவங்ககிட்ட கதையை சொல்லி தான் இப்படி ஒரு கதை எடுக்க போகிறோம்னு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, பயன்படுத்திக்கங்க அப்படின்னாங்க. ஸோ அந்த இதையும் போட்டிருக்கோம். அது மாதிரி அது 3 பகுதியாக, அந்த மரம் பூக்குற நேரம் ஒரு கதை, காய்க்கிற நேரம் ஒரு கதை, கனியாகிற நேரம் ஒரு கதை. அந்த பூக்குற நேரம் ஒரு கதையில் வர்ற கதையில் அந்த எசலியா, உங்களுக்கு தெரியும் வில்லேஜ்லாம் ஊர் பேரை சொல்லி தான் கூப்பிடுவாங்க திருமணமாகி வந்தால். அது மாதிரி எசலின்ற ஊர்லேருந்து திருமணமாகி வந்து இந்த ஊரில் அந்த பூக்குற நேரம் நடக்கிற கீழே பிரதான பாத்திரம் ஏற்று நடிக்கிறவங்க திவ்யா. அவங்க உங்களுக்கு முன்னாலேயே அறிமுகமாயிருக்காங்க. இந்த படத்தில் அவங்களோட இது இன்னும் வேறு ஒரு டைமென்ஷன். அந்த கிராமத்தில் அந்த 86 காலகட்டத்தில் ஒரு கிராமமே ஒரு ரசிக்கிற ஃபாலோ பண்ணுற ஒரு கதாபாத்திரமாக நிச்சயமாக அவங்க இந்த படத்தில் முக்கிய பங்கு வகிப்பாங்க.
நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. திருமதி ராஜேஸ்வரி மற்றும் வெற்றி வீரன் மகாலிங்கம் அவர்களுடைய தயாரிப்பில் பூ காய் கனி இந்த டைட்டில் கேட்ட உடனே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு ஒரு குறள் தான் ஞாபகம் வந்தது. இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவம் தற்று அப்படின்னு சொல்லுவாங்க. இனிய சொற்கள் இருக்கும்பொழுது வன் சொற்கள் ஏன் பேசணும், கனி இருக்கும்பொழுது காயை யாராவது சாப்பிடுவாங்களான்னு கேட்பாங்க. ஆனால் மனிதனுடைய வாழ்க்கையில் நம்ம படம் சம்மந்தமாக பேசும்பொழுது மனிதனுடைய வாழ்க்கையில் பூ காய் கனி எல்லாமே கடந்து தான் வரக்கூடிய யதார்த்தமான வாழ்வியலை சொல்லக்கூடிய படமாக இது கட்டாயமாக இருக்கும். சார் சொன்ன மாதிரி ஒரு மரத்து சம்மந்தப்பட்ட ஒரு கதை, ஆனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இன்பம் இருக்கும், துன்பம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், எல்லாமே சம்மந்தப்பட்டது தானே வாழ்வியல் அப்படிங்கிறத ரொம்ப யதார்த்தமாக சொல்ல போகிறாரு. நீங்கள் பார்த்து உங்கள் எல்லாருக்குமே இந்த கதை நான் கேட்கும்பொழுது எனக்கு ரொம்ப பிடிச்சிது. நீங்கள் திரையில் பார்க்கும்பொழுது உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன். நன்றி. படம் வந்து இன்றைக்கி சார் சொன்னார் சின்ன படம் பெரிய படம் அப்படின்னு. படம் எல்லாமே படம் தான். உயிரில் என்ன சின்ன உயிர் பெரிய உயிர், அது மாதிரி ஒரு சின்ன படத்தை பெரிய படமாக்குறது பத்திரிகை மற்றும் ப்ரெஸ் பீப்புள் நீங்கள் தான். உங்களுடைய விமர்சனத்தை படிச்சுட்டு தான் டிக்கெட் புக்கிங்கில் இருந்து ஈவன் ஓடிடியில் இருந்து பிஸ்னஸ் எல்லாமே உங்களுடைய வார்த்தைகளில் தான் இருக்குது. அதுமாரி பெரிய படத்தில் சரியாக வரலைனாலும் நீங்கள் தான் அதை சுட்டி காட்டுறீங்க. ஸோ இந்த கதை தான் இதோட மெயின் ஹீரோ. இவர் தான் ஹீரோ. ரொம்ப கதை சொன்னோடனே நல்லா இருந்துச்சு சார். கண்டிப்பாக நான் இந்த ப்ராஜெக்டில் இருக்கிறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா நம்ம எத்தனை படம் பண்ணுங்கிறத தாண்டி நம்ம படங்களில் எது பேர் வாங்குறதுங்கும்போது நிச்சயம் ஒரு அழகி ஆட்டோகிராஃப் சொல்லியிருந்த மாதிரி இது ஒரு டூலெட் மாதிரியான ஒரு நல்ல ஒரு பேர் வாங்கக்கூடிய படம். அதனால தான் சொன்னேன். இந்த மாதிரி ஒரு படத்தை தயாரிக்கிறதுக்கு உண்மையிலே அவங்க மனைவி ஒத்துழைச்சது பெரிய விஷயம். ஏன்னா இன்றைக்கி சினிமாக்காரன் ஒருத்தன் ஜெயிக்கிறான்னா நிச்சயம் அவங்களுக்கு பின்னாடி அவங்க மனைவிகள் சாதனை புரியறதுக்கு அவங்க தான் நிறைய சோதனை எதிர்கொண்டிருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு வாழ்த்துக்கள். இதே போல் இந்த ப்ரொடக்ஷன் இன்னும் நிறைய நல்ல கதைகளோட படங்களோடு வரணும். அதே போல் அந்த அன்பு மகள் மானசிலாம் அறிமுகமாகறாங்க. அவரும் நம்ம புது ஹீரோ அறிமுகமாகறாங்க. அதனால் புது யங் ஆர்டிஸ்ட்டு டெக்னீஷியன்ஸு எல்லாருமே நீங்கள் சொல்கிறீங்களா ஒரே ஒரு வார்த்தை, அது அவங்களுக்கு மிகப்பெரிய விருது வாங்கின மாதிரி, ஒரு நேஷ்னல் அவார்டு ஸ்டேட் அவார்டு வாங்கின மாதிரி நிச்சயம் அந்த பேர் வாங்குவாங்க இவங்க. அந்த மாதிரியான ஒரு கதை, அந்த மாதிரியான கேரக்டர்ஸு நிச்சயம் நான் 2 பேரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. ஏன்னா ஒரு நல்ல கதை தான் வியாபாரமாகும். இன்றைக்கி தமிழ் சினிமா பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்தியாவிலேயே நம்மளுடைய படங்கள் தான் பெரிய அளவில் ஹிட் ஆச்சு வேர்ல்டு வைடு. ஆனால் இன்றைக்கி நமக்கு போட்டியாக கேரளா வந்துருச்சு. அதுக்கு காரணம் கதை. அதே மாதிரி இது ஒரு வாழ்வியல் கதை. கிராமத்து படங்கள் இப்போ குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அதை இவர் ஒரு புதிய ஆரம்பமாக இருக்கும். கண்டிப்பாக பாரதிராஜா சார் அசிஸ்டன்ட்டுங்கும்போது ஒரு முதல் மரியாதை வரிசையில் இதுதான் ஒரு புதிய திருப்பத்தை உண்டு பண்ணும். அப்புறம் கேமராமேன் பிஜி முத்தையா சார் அவரோட பூ படம் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக அந்த 2 பனைமரத்தை வச்சு அவ்வளோ அழகாக காட்டியிருப்பார். அவரோட ஒளிப்பதிவில் நாங்கள்லாம் நடிக்கிறோங்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். இது நல்ல ஒரு குழுவாக ஆரம்பிச்சிருக்கு. இது ஒரு நல்ல ஆரம்பம். இந்த ஆரம்பத்தில் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் நிச்சயம் இதோட உங்களுடைய விமர்சனங்களில் எங்களுடைய வெற்றி இருக்கும். அதுக்கு ரொம்ப அருமையான கதை தான் இது. திரைக்கதை இருக்கும், ரொம்ப நேட்டிவிட்டியாக இருக்கும். அவர் சொன்ன சில வசனங்களுக்கு அர்த்தங்கள் கூட எனக்கு புரியல. அதுக்கப்புறம் திரும்ப கேட்டேன் நான், இதுக்கு என்ன அர்த்தம், ஏன்னா அது மதுரையோட இது. அதனால் ரொம்ப வாழ்வியலான ஒரு படம். உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு வேண்டும். அதே போல் வெற்றிவீரன் மகாலிங்க்கு ஒரு ப்ரெஸ் மீட்லேயே ஒரு வெற்றி வந்துருச்சு. வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணது பி கிருஷ்ணமூர்த்தி சார், ஆர்ட் டைரக்டர். உங்களுக்கு தெரியும், இந்திய அளவில் நிறைய விருதுகளை, தேசிய விருதுகளையும் மத்வாச்சாரையில் அறிமுகமாகி அவர் மிகப்பெரிய கலை இயக்குத்துறையிலும் ஆடை வடிவமைப்பாளராக இருக்கட்டும் பெரிய வெற்றியை பெற்றவர். அவர்கிட்ட சங்கமம் போன்ற படங்கள் இன்னும் 4-5 படங்கள் வேலை செஞ்சேன். அப்போ அந்த டைமில் அவர் ஒரு புளிய மரத்தின் கதை படத்தை படமாக்கணும், நான் டைரக்ட் பண்ண போகிறேன்லாம் முயற்சி பண்ணார். அப்போ நான் கூடையெல்லாம் உட்காந்து அந்த வேலையெல்லாம் செஞ்சுருக்கேன். அப்போது அந்த காலகட்டம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நான் வேலை செஞ்சுட்டு அப்புறம் டைரக்டர் ஆகிட்டு அப்படி போயிட்டோம். அப்புறம் அவர் மறைவுக்கு பின்னால் இப்போ இது மாதிரி ஒரு கதையை எடுத்து 86 பின்னணியில் ஒரு வில்லேஜில் எடுக்கணும்னு நினைக்கும் போது இதுக்கு ஆர்ட் டைரக்டராக யாரை போடலாம் அப்படின்ட்டு நிறைய சஜஷன் வந்துக்கிட்டே இருந்தப்போ அப்போ நான் எனக்கு அந்த விஷயமும் நினைவில் இருந்துக்கிட்டே இருந்தது. ஏன் ஐயாவை அவர் நிறைய படைப்புகள் நீங்கள் உலக அரங்கில் பார்த்தீங்கன்னா கேப்பலவாக இருக்கட்டும், கூப்ரிக்காக இருக்கட்டும், இவங்களோட படங்கள்லாம் பாதி படங்கள் நின்று போனப்போ அவங்க அஸ்டன்ஸ் எடுத்து அந்த படத்தை முடித்து வெளியிட்டிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ தமிழ் சினிமாவில் ஒரு கலை இயக்குனர் நம்ம வேலை செஞ்சோம். அந்த கலை இயக்குனர் நிறைய சாதனைகளை பண்ணிட்டு போயிருக்காரு. இப்படியான
மாதிரியான ஒரு அழகான படத்தில் அவர் பெயர் மீண்டும் இடம்பெறும் விதத்தில் மறைந்த ஐயா பி கிருஷ்ணமூர்த்தி சார் கலை அமரர் பி கிருஷ்ணமூர்த்தின்னு போட்டு அவர்கிட்ட வேலை செஞ்ச அனுபவம் இருக்குது. இந்த 86 பின்னணியில் எந்த அளவுக்கு பீரியாட்டிக்கலாக ப்ராப்ஸ் பேக்ரவுண்ட்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. அதுக்கான ஆட்களை இப்போ இருக்கிற கரண்ட் டெக்னீஷியன்ஸை கூட வச்சுக்கிட்டு அவருக்கு பெருமை சேர்க்கும் விதமாக அவரோட ஆர்ட் டைரக்ஷன் இந்த படத்தில் கொண்டு வரணும் அப்படின்றது என்னோட திட்டம். ஒரு உதவியாளனா நிச்சயமாக அவங்க ஃபேமிலியில் பேசும்போது இவ்வளோ நாளுக்கு அப்புறம் அவங்க என்னை மறந்தே போயிட்டாங்க. அவங்க அம்மா பேசும்போது வெற்றியா எந்த வெற்றி அப்படின்னாங்க. ரொம்ப இப்போ 20-24 வருஷம் கழித்து பேசுகிறோம் அப்படின்னும் போது அவங்க நினைவு பண்ணி மறுநாள் அவங்களே ஃபோன் பண்ணாங்க. நீ வெற்றியாடா எப்படிடா இருக்க அப்படின்னாங்க. அம்மா இப்படி இருக்கேம்மா, இந்த மாதிரி ஒரு படம் பண்ண போகிறேம்மா. அன்னைக்கு ஐயா முயற்சி பண்ணார் அந்த கதையை எடுக்கிறதுக்கு, அது முடியலை, அது ஒரு சரியான. பட் இன்றைக்கி அதே தழுவில் வேறு மாதிரியான ஒரு கதை எழுதியிருக்கேன், அதை ஐயாவை ஆர்டரேஷன் பண்ண வைக்கணும் அப்படின்னு. அவர் இல்லையேடா அப்படின்னு அவர் பேரை போட்டு அவர் அஸ்டண்டா நாங்கள் 3 பேர் இருக்கோம், அவரை பெருமைப்படுத்தும் விதமாக பண்ண போகிறோன்னு நல்லபடியாக காப்பாற்ற ஐயா பேர் அப்படின்னாரு. அதனால தான் இந்த போஸ்டரில் அவர் பேர் அமரர் பி கிருஷ்ணமூர்த்தின்னு இடம்பெற்றிருக்கு. நிச்சயமாக அவருக்கு மரியாதை செலுத்துவோம். சரியான பேக்ரவுண்டையும் அவர் பண்ணியிருந்தால் எப்படி பண்ணியிருப்பாரோ அதை நிச்சயமாக இந்த படத்தில் பேக்ரவுண்டாக கொண்டு வருவோம். அதுக்கு இந்த நேரத்தில் இந்த தகவலை தெரிவிக்கிறதுல நான் ஒரு உதவியாளனாக நான் சந்தோஷப்படுறேன், நன்றி கடன் பட்டிருக்கேன். அடுத்ததாக இந்த படத்தில் பங்கு பெற போகிற பாடல்கள் கருமாத்தூர் மணிமாறன், நானும் ஒரு 2 பாடல்கள் எழுதியிருக்கேன். இசை தன்ராஜ் மாணிக்கம் வெண்ணிலா வீடில் ஒரு சிறப்பான இசையை கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் சில அப்படியே தாமதங்கள். இன்றைக்கி இந்த படத்துக்கு கம்போசிங் உட்காந்தோடனே ரொம்ப எளிமையாக அப்படியே ரொம்ப சாதாரணமாக ஒரு பெரிய வெற்றி பாடல்களை கொடுத்துருக்காரு. அவர் உங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். வெண்ணிலா வீட்டில் தான் வெற்றி சார் என்னை அறிமுகப்படுத்தினார் இசையமைப்பாளராக. ஸோ அதுக்கு எனக்கு நல்ல வரவேற்பு கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் ஒரு விசிறி படத்தில் அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுற ஒரு அனுபவம் கிடச்சிச்சு. அப்புறம் இந்த ப்ராஜெக்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 மாதமாக வந்து சார் கூட தான் நான் பயணிக்கிறேன். 2 சாங் கம்போஸ் பண்ணி முடிச்சிருக்கோம். ரொம்ப அவர் சார் சொன்ன மாதிரி ரொம்ப அதுவாக அந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்ன தேவையோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்து விழுந்துச்சு. ஸோ அந்த நேரத்தில் இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன், சாருக்கு நன்றி சொல்கிறேன். திருப்பி சார் என்னை கூப்பிட்டு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். ஸோ நிச்சயம் இந்த படம் நிச்சயம் வெற்றி ஆகும். ஏன்னா அப்படி ஒரு கதைக்களம். நேட்டிவிட்டி நம்ம அந்த நேட்டிவிட்டியான சப்ஜெக்ட்ஸ் வந்து ரொம்ப வருஷங்கள் ஆச்சு. ஸோ ரொம்ப கமர்ஷியல் இல்லாமல் அந்த ஆரம்பத்துலேருந்து அந்த முடிவு கரெக்டான ஒரு ஃபீல் இருந்துச்சு அந்த பருவங்கள்லாம். ஸோ நிச்சயம் வெற்றி பெறும் இறைவனை வேண்டிக்கிறேன். ஸோ ராஜேஸ்வரி அக்காவுக்கு எனது வாழ்த்துக்கள். ஸோ தேங்க்யூ வெரி மச். வெற்றி சார் தெரியும் அப்படிங்கிறதுக்காக இந்த படத்தில் கமிட் ஆகலை. இந்த கதை கேட்ட உடனே எனக்கு பயங்கரமாக பிடிச்சிருந்தது. அந்த சாங்கும் கேட்டேன். அந்த ரெண்டும் வந்து ஒரு ரூட்டடாக ரொம்ப நாள் கழித்து இப்படி ஒரு படத்தில் நம்ம வேலை செய்ய போகிறோம் அப்படின்னு எனக்கே ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு தான் போகிறேன். ஸோ எல்லாம் வந்துட்டு கேரக்டர்ஸ் வச்சு கதை சொல்லுவாங்க, ஒரு மரத்தை வச்சு கதை சொல்கிறது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. ஸோ எக்ஸைட்டடாக இருக்கேன். ரொம்ப நல்ல படமாக வரும்னு நினைக்கிறேன். நன்றி. அடுத்ததான் உங்ககிட்ட கஞ்சாப்பூ கண்ணால பாடல் மூலமாக பெரிய வெற்றியை பெற்ற கருமாத்தூர் மணிமாறன், ரொம்ப புது வார்த்தைகளாக திரைத்துறை மக்களுக்கும் உள்ளிருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம். இப்போது என்னுடைய முதல் பாடல் கஞ்சாப்பூ கண்ணால், அதுக்கப்புறம் இப்போது கண்ணு மொழி காக்கா முல்லான் பாடல், அதுக்கப்புறம் தாய்க்கிழவியில் முதல் பாடல் காது தொத்திக்கிட்டு ஆடுதடி தண்டட்டின்னு அருமையான ஒரு பாடல். அதுக்கப்புறம் இயக்குனர் அவர்கள் வந்து இந்த படத்தோட சூழல்கள் சொன்னாங்க. ஒரு புளிய மரம், ஒரு பூ அப்படின்னாரு. அப்போயே புரிஞ்சுக்கிட்டேன், ஆகா இன்றைக்கி நமக்கு சரியான வேட்டை. இந்த மாதிரியான படங்களில் அழகான வார்த்தைகள், புது வார்த்தைகளை கொடுக்கறது ரொம்ப முக்கியமானது அப்படின்றது. இந்த படத்துக்கான பாடல்களை அந்த புளிய மரத்தின் பூவும் இலையும் சற்றும் நோகாத ஒரு இளம் தென்றலாக எனது வரிகள் இருக்கும் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ப்ரொடக்ஷன் பெருமிடன் வழங்க பழையனூர் சந்தனம் பட கம்பெனி சார்பாக ராஜேஸ்வரி வெற்றி ஆகிய நான் தயாரிக்க இருக்கும் பூக்காய்கனி படத்திற்கு டீசர் வெளியிட்டிருக்கும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது எங்களோட ஃபஸ்ட்டு படம். ப்ரொடக்ஷனாக நாங்கள் கம்பெனி ஆரம்பித்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு படம் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ உங்களோட எல்லாரோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப தேவை. பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. படம் ரொம்ப அழகாக வந்துட்டுருக்கு.
இதே மாதிரி நீங்களும் எங்களுக்கு கூட இருந்து சப்போர்ட் பண்ணி கடைசி வரைக்கும் கொண்டுட்டு போய் நல்லபடியாக திரையில் சேர்க்குற வரையும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு உங்களை எல்லாரையும் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. க்கான சொல்லுக்கு வந்துட்டோம். இந்த நேரத்தில் ஒரு பெரிய தடைகளை பயணங்களாக வந்துக்கிட்டு இருந்த சூழலில் நான் ஒன்றே அந்த பத்திரிகையின் மூலமாக வந்துட்டு நடிகர் சூரிக்கிட்ட ஒரு தகவலை சொல்லணும்னு நினைக்கிறேன். எத்தனையோ சூழலில் திரைத்துறைக்கு நான் அவனை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்ததுலேருந்து எல்லா பேட்டியிலையும் என்னை பற்றி அவனை பழச மறக்கலை, இவர் வெற்றியை பற்றி பேசுகிறாரு, வேட்டியை கழட்டி கொடுத்தான்றாரு, ரூமில் சோறு வாங்கி கொடுத்தான்றாரு, இப்படி பல பேட்டிகளை என்னை பற்றி சொல்லியிருப்பார். நீங்கள் பார்த்துருப்பீங்க. வெற்றி வீரன் கூட்டிகிட்டு வந்தான், பாரதிராஜா அசிஸ்டண்ட்டு, அந்தந்த படத்தோட ப்ரொமோஷன் டைமில் என்னை பற்றி பயங்கர சிம்பத்தியாக பேசிக்கிறது, எனக்கான ஒரு வாய்ப்பு அமைச்சு தரதில் ஒரு வெற்றி பெற்ற ஒரு நண்பன் கூட இருந்து கோபதாபங்கள் நம்ம அவனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கல, அப்படி வாடா படம் தானே பேசிட்டு போது, எப்பயும் போல் அப்படி தானே பேசுவோம். திடீர்னு நடிகரானோன்னு அள்ளி கூட்டா மரியாதையாக கொடுத்துட போகிறோம், எப்பயும் போல் தானே பேசுவோம். அப்படி இதுக்கு வாய்ப்பு கொடுக்கலையா, இல்லை அதுக்கான சூழலை ஏற்படுத்தலையா, வாய்ப்பு கொடுக்குறேன்னு ஏற்படுத்தின வாய்ப்புலையும் தான் பேரை முன்னிலைப்படுத்திக்கணும், கதைன்னு போட்டுக்கணும் ட்ரை பண்ணி அந்த ப்ராஜெக்ட் இன்றைக்கி வர நடக்காமல் போய் ஒரு பெரிய நிறுவனத்தில் கிடைக்கிற அந்த வாய்ப்பு எனக்கு தாமதமாக போய் இன்றைக்கி அடுத்த கட்டத்தில் இன்றைக்கி நான் தயாரித்து என்னை நிரூபித்து பெரிய வெற்றி பெற்றுருவோம். ஆனால் திரைத்துறையில் ஒருத்தனுக்கு ஒருத்தன் வந்து கை கொடுத்து தூக்கி விடணுமா இல்லையா? அப்படி ஒரு சூழலை இந்த நிமிஷம் வரை செய்ய முயற்சி பண்ணாத நடிகர் சூரி எல்லா பேட்டிலையும் என்னை பற்றி நீ அடுத்து பேசுகிறத நிப்பாட்டிக்கணும். என்ன சும்மா பேட்டிக்காகவும் பெருமைக்காகவும் வார்த்தைகளை பழச மரக்களை சூரி இப்படி இருக்கார், பெயிண்ட் அடித்தார், ஒரு பேட்டியிலையும் போலியான கட்டுக்கதைகளை பேசுகிறத இனிமேல் அவன் நிறுத்திக்கணும். அதை எங்களை குறிப்பிட்டு பேசுகிறது தான் எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இது மாதிரி எத்தனையோ நண்பர்கள், கிட்டத்தட்ட ஒரு 16-17 நண்பர்கள் அவனோட வெற்றிக்கு எல்லா வகையிலையும் கூட இருந்திருக்கோம். அந்த நண்பர்களில் ஒருத்தனை கூட கைதிக்கி விடலை இது வரைக்கும், ஒரே ஒரு ஆளை கூட. நிச்சயமாக எல்லாம் ஆதாரப்பூர்வமாக காத்துக்கிட்டு இருக்கேன். ஆமாம், ஆதாரப்பூர்வமாக காத்துக்கிட்டு இருக்கேன். அவர் எந்தெந்த இடத்துல செய்யாமல் தவிர்த்துட்டு போகிறேன். அதான் ஒரு 20 பேர் கூட இருந்திருக்கோம், மொத்தம் 20 பேர் பக்கத்து ரூமாக இருந்திருக்கோம். அந்த 20 பேரில் ஒரே ஒருத்தனை கைப்பிடிச்சி தூக்கி விட்டுருந்தா கூட அவன் வந்திருப்பான், அவன் இன்னொருத்தனுக்கு செஞ்சுருப்பான். எத்தனையோ நண்பர்களை பார்க்குறீங்க திரைத்துறையில் வர்றாங்க, அவங்கவுங்க என்னென்னமோ செய்கிறாங்க. விஜய் சேதுபதி சார்லாம் அந்த படம் ஓடவில்லை, அடுத்து அந்த படத்துக்கு ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. இப்படி கொடுத்துருக்கணுமா இல்லையா? எனக்கு தான் கொடுக்கல, இன்னொருத்தருக்கு கொடுத்துருக்கணுமா இல்லை? யாருக்கு நீ அந்த வாய்ப்பை ஏற்படுத்தின? சக நடிகரை கூட கொண்டு போய் வளர்த்து விடலை. இந்த படம் மூலமாக, இந்த பூக்காய்கனி மூலமாக நிச்சயமாக நான் பெரிய அளவில் வெற்றி பெற்று அப்படியெல்லாம் ஒரு உதவி தேவையில்லைன்ற சூழலுக்கு வந்து தான் இன்றைக்கி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் இனிமே சூரி வந்து நண்பர்களை பற்றி பெருமையாக பேசி தனக்கான சிம்பத்தியை கிரியேட் பண்ணிக்கிட்டு சூரி பழச மறக்கலை, அவர் எல்லாத்தையும் அப்படியே நினைவு வச்சு பேசுகிறாரு. பேசுன சரி, அந்த நீ பேசின ஆட்கள்லாம் யாரை என்ன செஞ்சுருக்க, யாருக்கு எந்த வகையில் நீ முன்னால் நீ பட்டு தூக்கி விட்டுருக்க? இந்த கேள்வியை நீங்கள் அடுத்த சந்திப்பில் அவங்ககிட்ட கேட்பீங்கல்ல, கேட்பீங்கல்ல. அதனால் இந்த நேரத்தில் இனிமேல் எங்களை நண்பர்கள், உடனிருந்த நண்பர்களை பற்றி பழைய கதைகளை பேசுகிறத சூரி நிப்பாட்டுக்கு. நீ ஜெயித்த கதைகளை, அந்த ப்ரொடியூசர் இப்படி பேசினார், இந்த டைமில் இந்த மீட்டிங்கில் அதை பேசினார், நான் இந்த சோலா ஹோட்டல் போனப்போ இப்படி ஒன்று நடந்துச்சு. ஆமாம், இப்போ பேசுறது இல்லை. பழச மறக்காமல் இப்போ பேசுகிறதில்ல, இந்த ஒரு வருஷமாக பேசுகிறதில்ல. கொட்டுக்காளி படத்தை போய் சரி, விடுதலை 2 ரிலீஸ் ஆக போய் சரி, ஏதாவது பழைய கதைகளை பேசிக்கிட்டே இருப்பாப்படி. அந்த கதை இவ்வளோ தூரம் பேட்டியில் பேசுகிற வரைய ஒருத்தனை கூப்பிட்டு நீ முன்னால் நிப்பாட்டுவியா? யாருக்காவது ஒரு வாய்ப்பை கொடுத்த கைது அது எப்படி? சினிமா போராடிக்கிட்டு இருக்க நண்பர்களுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கணுமா இல்லையா? யாருக்காவது ஒரு வாய்ப்பு ஏற்படும். கதை தர்றேன்னு சொல்லி கூட எனக்கு கூட்டிகிட்டு போய் கொடுத்து கூட அந்த வாய்ப்பை நடக்க விடாமல் தள்ளி போயிடுச்சு. அப்படியே ஆமாம், அவர் என்ன சொல்கிறது, விடுதலைக்கு முன்னால் வர என் கதை பெருசாக தெரிஞ்சது, ஒரு பெரிய கம்பெனி கமிட் ஆகுது, அந்த படம் ரிலீஸ் ஆனோன்னு மாறும்போது அப்படியே அதை ட்ராப் பண்ணிவிட்டு ஆக்ஷன் ரூட்டில் போய் அதை அப்படியே நிப்பாட்டு, சரி போயிட்டு போப்பா. நீ கொடுத்த பேட்டியில் எனக்கு ஒரு வாய்ப்பு வருது. அவன் கொடுத்த பேட்டியில் வெற்றி வீரன் இப்படி நாங்கள் 2 பேர் சேர்ந்து ஒரு கதை பண்ணோம், அந்த கதை வந்து ஹாட்ஸ்டாரில் ஓகே ஆச்சு அப்படின்னு மதன் கௌரி பேட்டியில் சொல்லியிருப்பான் அந்த கண்டென்ட்டை.
அதை பார்த்துட்டு எனக்கு ஒரு பெரிய ப்ரொடியூசர் அப்ரோச் பண்ணுறாரு. நானும் அந்த மதுரையில் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்திருக்கேன், அந்த கதையை நான் படமாக்கணும், நீங்கள் அதோட என்ஓசி வாங்க. ஏன்னா சூரிய ஒரு நடிகராக இருக்கிறனால அவரும் சொல்லியிருக்காரு, அவர்கிட்ட ஒரு என்ஓசி வாங்குங்க, தயாரிப்பாளர்கிட்ட ஒரு என்ஓசி வாங்க, உடனடியாக அந்த படத்தை நம்ம தயாரிப்போம் அப்படின்றாரு. அந்த தயாரிப்பு வேலைகள் கென் கருணாஸ், விஜய் சேதுபதி பையன் 2 பேரையும் போட்டு பேசி முயற்சி பண்ணி கதை சொல்லி ஓகே பண்ணி என்ஓசி கேட்டால் இந்த டேட் வரை என்ஓசி கொடுக்குறதுக்கான எந்த முயற்சியும் எடுக்கவே இல்லை. சொன்னீங்க, எனக்கு அட்வான்ஸ் கொடுத்தீங்க, அந்த கதையை கொடுத்துருந்தா நேரம் அது படமாக இருக்கும்ல. இப்படியெல்லாம் விட்டுவிட்டா இதெல்லாம் பாருங்க, கொடுத்தே செய்யலை. இப்போ நண்பரை பற்றி பேச வேணாம்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. நிறைய ஆக்டர்லாம் நண்பரை பற்றி பேசுகிறாங்க, ஆனால் வந்து அவங்க வாய்ப்பெல்லாம் தரது கிடையாது. ஆனால் நண்பரை பற்றி பேசினா ஒரு அளவு அவங்க பெரிய ரீச் கிடைக்குதுல்ல, அவங்க இவங்க பேர் சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு போய் ஒரு ப்ரொடியூசர் அப்ரோச் பண்ண முடியுதுல்ல, அது ஒரு வாய்ப்பு தானே. அப்படி பார்க்க மாட்டாங்க தயாரிப்பாளர்கள், அப்படி பார்க்க மாட்டாங்க. அவ்வளவு உயரத்தில் இருக்கிற நண்பரே ஏதோ யோசிக்கிறாருன்னா அப்போ ஏதோ குறை இருக்குது, அப்படி தான் பார்க்குறாங்க. காலம் ஓடிக்கிட்டே இருக்கும் சினிமாவில். நீங்கள் உங்களுக்கு வாய்ப்பை பிடிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதில்ல. அப்படியெல்லாம் இனிமேல் நண்பர்களை பற்றி பெருமைக்காக பேசுகிறத தவிர்த்துடணும். உன்னோட லைஃப்பில் ஜெயிச்ச பற்றி உள்ளது பேசிக்க. பழச விஷயங்களை எங்களை பற்றி பேசி, எங்களை 10 பேரை பற்றி பேசிக்கிட்டே பழச மறக்கலைன்ற ஒரு நியாயப்படுத்துதலை எப்பயுமே அது ட்ரை பண்ணாத, இதோட நிப்பாட்டிக்க. தவறு தான். இருந்தாலும் சினிமாவில் வாய்ப்பு, நல்ல வாய்ப்பு, இப்போ வியாபாரத்தை எடுத்துக்கோங்க. சினிமாவில் ஏதாவது ஒரு கிளிக் பாயிண்ட் இருக்கணும்னு தானே எதிர்பார்க்குறாங்க வியாபாரமாக. அப்போ யாராவது ஒருத்தன் கைப்பிடிச்சி தூக்கி விடணும்ல. யாரும் செய்யலை, எல்லாரும் செஞ்சுக்கிட்டு தானே இருக்காங்க. இது இன்றைக்கி சொல்கிறேன், இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு வளர்ந்து வர்றீங்கன்னா ஒருத்தர் பக்கத்தில் உள்ள வாய்ப்பு ஏற்படுத்துவீங்களா மாட்டிங்களா? எதிர்பார்ப்பாங்களா மாட்டாங்களா? ஒருத்தர் வெற்றி பெற்றிருக்கும்போது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கத்தானே செய்யும். அந்த எதிர்பார்ப்பை புரிஞ்சுக்கிட்டு கை தூக்கியாவது விடலாம்ல, சொல்லி விடலாம்ல, சப்போர்ட் பண்ணலாம்ல. எல்லா வகையும் அதை எனக்கு மட்டும் இல்லை, யாருக்கு அவர் செஞ்சுருக்காரு. இப்போ எல்லோரும் சோறுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு அலையிறாங்க, இல்லை வாய்ப்புக்காக தானே. நடிகர் மேலே இல்லை, நண்பர் மேலே. நிறைய இயக்குநர்களே வந்து கூட இருக்கிற உதவியாளர்களுக்கு வந்து அவங்க ஜெயிச்சுட்டு போன பிறகு உதவி இயக்குநர்களுக்கு அவங்க எந்த ஒரு படமும் சொல்லி விட மாட்டாங்கன்ட்டு நீண்ட காலமா வந்து ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. நீங்க ஒரு இயக்குனர், நீங்க அதை எப்படி உங்களோட பார்வையில் அதை எப்படி பாக்குறீங்க? தெரிஞ்சு, அதாவது சாதாரணமாக சொல்லு, தெரிஞ்சு யாராருக்கு சொல்லிவிடணும்னு ஒரு இது இருக்குல்ல. இப்போ நீங்கள் போகிற வழியில் இப்போ 100 பேரை பார்த்துட்டு போவீங்க, எல்லாரையும் நீங்கள் முன்னிக்கப்படுத்த மாட்டீங்கல்ல. யாருக்கு சொல்லிவிட்டுருக்காரு? யாருக்கு? இங்கே 11 வருஷம் அரைத்தோழர் இருந்து இங்கே இருக்கிற வந்து 30 பேர் இருக்கும். அந்த 30 இந்த படத்துல வரும்போது இது ஒரு சின்ன படம், நல்ல படம் நீங்க சொல்றீங்க, படம் பார்த்தா தெரிஞ்சிடும். இந்த படத்துக்காக வந்து இது மாதிரி ஒரு அலிகேஷன் வச்சா படம் ப்ரமோஷன் நல்லா ஆகும் அப்படி கிடையாது. இல்ல நான் கேக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் நினைப்பாங்க. ஏன்னா இத்தனை நாளா வந்து பேட்டி கொடுக்காத ஒருத்தர் ஒரு வருஷமா இப்படி பேசவே இல்லை சூரி, இப்ப இந்த மேட்டர் எடுத்து வந்து ஓபன் பண்றது என்ன காரணமா இருக்கும்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க சார். அதை பத்தி உங்க கருத்து என்ன? எனக்கு இதுதான் சந்தர்ப்பமாக கிடச்சிருக்கு இன்னைக்கு வர. இதுக்கு முன்னால் நான் வேறு ரூபத்தில் பேசலாம் முயற்சி பண்ணியிருக்கேன். என் சம்மந்தமாக இந்த படத்தை அந்த உங்கள் 2 பேரோட கதைக்கு என்ஓசியை கொடுன்னு 50 பேருக்கு மேலே பேசியிருக்காங்க. 50 பேருக்கு மேலே எனக்கும் அவனுக்கும் நடுவில் 50 பேர் பேசியிருக்காங்க. 50 அந்த வெற்றிக்கு அந்த கதையை என்ஓசி கொடுத்து வைத்த என்ன, அது ஏன் அந்த கதை தான் இன்னொரு தயாரிப்பாளர் பண்ணுறேன்றாங்கல்ல அப்படின்னு பேசாத ஆட்கள் அவன் தம்பி உட்பட 5 பேரும் பேசியிருக்காங்க. கிடையவே கிடையாது. நண்பன் ஆமாம், அவ்வளோதான். ஓகே, நல்லவனா கெட்டவனானது அவனோட வாழ்க்கையை பொறுத்தது. கெட்டவர் கிடையாது, கெட்டவர் கிடையாது. அதாவது கொடுக்க வாய்ப்பு இருந்தும் கொடுக்கலன்னா கெட்டவன் தான். கொடுக்க வாய்ப்பு இருந்தோம் இருக்குல்ல, ஏன் கொடுக்கல? ஏன் கொடுக்க? எனக்கு விடுப்பா, யாருக்காவது ஒருத்தருக்கு கை கொடுத்துருக்கலாம்ல, யாராவது ஒரு கூட சக நடிகனை ஒரு கூட கொண்டு வந்திருக்கலாம்ல. எத்தனையோ பேர் எவ்வளோ செஞ்சு வர்றாங்க. தன்னை மட்டுமே அப்படி பாதுகாத்துக்கிட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறது தவறு. அது அவர் போய்கிட்டு இருந்தால் கூட பரவாயில்ல, அப்பப்போ வேற எங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசிக்கிட்டே இருக்கிறது வந்து மிகப்பெரிய தவறு. ஆமாம்.
ஒரு நண்பரா இருக்கீங்க. நீங்க வந்து கண்டிப்பா அவர்கிட்ட ஒரு ஃபோன் நம்பர் இருக்கும், உங்க நம்பர் இருக்கும். நீங்க ஃபோன் பண்ணி ஏன் பிளாக்மெயில் பண்ணிருக்க? ஒண்ணு வந்து வாய்ப்பு கொடுக்காம விடு. ஏன் வந்து தொடர்ச்சியா எங்களை பத்தி பேசணும்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம்ல? கேட்டிருக்கா? என்ன சொன்னாரு? அதுக்கப்புறம் பதில் சொல்லலை, ஃபோனை பிளாக் பண்ணிட்டான். சார் உங்களை விட நீண்ட நாளா வந்து அவர் ரூம்ல இருந்திருக்காருன்னு நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். யாரு சூரி கூட அவரை கொண்டு ஒரு படத்திலே நடிக்க வைக்காத இதுவரை இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அவருக்கும் வருத்தம் இருக்கு. இல்ல அது அவர் வாயில சொன்னா நல்லா இருக்கும். இல்லை நான் சொல்கிறேன். ஆமாம் அது கிளாஸ் ஆயிருக்கும் அவர் கூட. வடிவேல் நீங்கள் எத்தனை பேரை வளர்த்து விட்டுருக்காரு, எவ்வளோ பேர் கூட நடித்தவங்களா? அவர் போனால் 10 பேர் 20 பேர் சம்பளம் வாங்கி நடிப்பாங்க. 10 பேர் 20 பேர் சம்பளம் நடிப்பாங்க. அப்படி ஏதாவது செஞ்சுருக்காரா சூரி இதுவரை? சொல்லு. இல்லை, அதாவது சினிமாவுக்கு கஷ்டப்படுற காலங்களில் ஒரு வாய்ப்பு கிடைக்கிதுங்கிறப்ப வந்து உனக்கா எனக்காங்கிற ஒரு போட்டி இருக்கும். அப்போல்லாம் நண்பர்கள் தான். சாப்பாட்டு கஷ்டப்படுறப்போ சரி 2 பேர் எப்படி எல்லாம் ஒன்றா சாப்பிட்றோமோ அப்போல்லாம் நண்பர்கள் தான். வாய்ப்பு ஒரு நல்ல டைரக்டர்கிட்ட வாய்ப்பு கிடச்சி அடுத்த கட்டம் போகிறப்போ நீ படங்கள் வாய்ப்புகள் இல்லைனாலும் நீ வந்து அவங்க நண்பராவது மதிக்கணும்ல, அந்த வாய்ப்பு இல்லை. இப்போ நான் சமீபத்தில் எடுத்த படத்துக்கு கூட ஒரு சின்ன ப்ரொமோஷனுக்காக கேட்டேன். எல்லாருமே பேசுகிறாங்க, இந்த ஃபஸ்ட் லுக்காவது ரிலீஸ் பண்ணி கொடு, இல்லை டீசராவது ரிலீஸ் பண்ணி கொடு, இந்த மாதிரி நண்பன் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னால் எனக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைக்கும்ல, அதை பண்ணி கொடுன்னு நான் கேட்குறப்போ, மச்சா நான் பண்ணி கொடுத்தேன்னா வெற்றிமாறன் சாரோட அசிஸ்டண்ட்டுக்கு எல்லாமே அடுத்த படம் பண்ணிகிட்டு இருக்காங்க மச்சா. அவன் பார் அவனுக்கு பண்ணுனா அப்போ எனக்கு பண்ணலைன்னு சொல்லிடுவாங்க பார்த்தியா. அதனால் உன்னோட பேஜ்லையெல்லாம் போட வேண்டாப்பா, என்னோட பேஜில் போட்டுக்கிறேன், நீ பேசி மட்டும் கொடு அப்படின்னு சொன்னேன். இல்லைன்னா வாய்ஸ் மெசேஜ் ஒன்று போடு, நான் ஃபோட்டோ வச்சு கீழே வாய்ஸ் மெசேஜ் நான் போட்டுக்கிறேன்னு சொன்னேன். அது அதுவும் பண்ணல, வாய்ஸ் மெசேஜும் போடல, நானாக பேசிக்கிட்டேன், அவ்வளவுதான். இந்த மாதிரி சின்ன வளர்ந்து வரவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷனாவது பண்ணி கொடுக்கல. இன்றைக்கி விஜய் சேதுபதி அண்ணன் எத்தனை பேர் சின்ன அத்தனை பேருக்கு பண்ணி கொடுக்குறாரு. வளர்ந்தவருங்க அத்தனை பேருக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் முதல்ல கொண்டு அந்த குழந்தைங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து போட்டுருக்கிறாரு. எத்தனையோ பேர் வடநாடு நீயும் நானெல்லாம் ஒரே ரூம் மெண்டாக இருந்தோம் மேடா, ஒரே கல்யாண மண்டபத்தில் வேலை பார்த்துருக்குறோம். எத்தனை பேர் வேறு வாய்ப்பு தேடி காலில் விழுந்துருக்குறோம். இன்றைக்கி அடுத்த கட்டம் போகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புக்கு ஒரு ப்ரொமோஷனாவது பண்ணி கொடுக்க வேண்டாமா? அதுதானுங்க ரொம்ப கஷ்டம். இப்போ அந்த படத்துக்கு நாங்களும் வந்தோம். ஆனால் உங்கள் பொண்ணு கூட உங்கள் பொண்ணு ஒரு கதனை கேட்டாங்க, அவங்க தான் ப்ரமோஷன் பண்ணாங்க. அவங்க தான் அந்த உங்கள் படத்துக்கு ப்ரமோஷன் பண்ணாங்க. ஏன் பண்ணல? ஏன் ஜம்ப் பண்ணா கதனை கேட்டாங்க. பிரச்சனை கிடையாது. என்னோட படத்துக்கு உண்மையாலுமே டிஸ்கஷனுக்கே டைரக்ஷனே அவங்க தான். அவங்கள வச்சு தான் நான் ஒரு கதையவே முதல்ல பிள்ளையார் சொல்லி போடுவேன். அவங்கள தாண்டி நான் மக்கள்கிட்ட மொத்தமாக கொண்டு கொடுக்கவே மாட்டேன். அப்பா இது மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறேன் தங்கம், இது எப்படி இருக்குது, ஓகேவா, நல்லா இருக்குமாங்கிறப்ப எனக்கு நெளிவு சுழிவு கிழிவு எல்லாமே கற்றுக் கொடுக்குறது என் மக தான் எல்லா கதைக்கும். அதனால வந்து அந்த மாதிரி ஒரு படம் ஒன்று எடுத்துகிட்டு வந்து முடித்த உடனேயே என் பொண்ணு தான் அன்றைக்கி ஒரு ப்ரெஸ் மீட் வச்சோன்னே வந்து பேசி கொடுத்தாங்களே, அதெல்லாமே அவள் தான் பண்ணுவான். எங்களை மாதிரி இதுதான் நாங்கள்லாம் ஒரே ரூமெண்டாக இருக்கிறப்போ எனக்கு தெரிஞ்சு நாங்கள்லாம் நானும் சூரி மில்கான்னு நிறையா பேர் நடிகர்களாக இருக்கிறப்போ எங்களுக்கு தெரிஞ்சு அப்போ வந்து ஒரு டைரக்டர்னு சொல்கிறது நாங்கள் வெற்றி வீரன் தான். ஏன்னா அப்போ பருத்தி வீரன் ஆடியோ ரிலீஸ் ஆகிருக்குது. ஃபுல்லாக கேசட் போட்டு எல்லாம் பாட்டு கேட்டுருக்கிறப்போ நான் உண்மையாலுமே பருத்தி வீரன் படத்தோட டைரக்டர் இவனோ அப்படின்னு நினச்சிட்டாரு. ஏன்னா பருத்தி வீரன் பாட்டை போட்டு கேட்டுகிட்டே இருக்கிறாப்புல. அன்னைக்கு எப்படி ஒரு பெரிய சினிமாவுக்கு ஒரு பெரிய பதிவாக பருத்தி வீரன் இருந்ததோ அந்த ஜேனரில் இன்னும் வந்து வெற்றி வீரன் கதையை சொல்கிறப்போ தமிழ் சினிமாவுக்கு சில அடையாளமான படங்கள் நிறையா இருக்குது. அந்த வரிசையில் சத்தியமாக சொல்கிறேன், இந்த பூ காய் கனி படம் வந்து பெரிய அடையாளமாக இருக்கும். எத்தனையோ பெரிய டைரக்டர்களோடைய படைப்பில் ஒரு சில படங்கள் கையுட்டு என்ற படங்கள் இருக்குது. அந்த வரிசையில் சத்தியமாக அந்த படம் இருக்குது. நான் என் மகளுக்கு வந்து நிறையா முன்னணி நட்சத்திரங்கள் கூட எல்லாம் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தில் இந்த ஜேனர் இவங்களுக்கு ஒரு பெரிய அவார்டுக்கு உண்டான படமாக இருக்கும். இப்போ சமீபத்தில் விஜய் சார் ஒரு இன்றைக்கி எந்த இடத்துல இருக்கிறான்னு தெரியும், நம்ம நாட்டு சிஎம்மு ராஜ்மோகன் சார் வந்து இடையில சந்தித்தோம். அவர் சொன்னார்,
இந்த வருஷம் உன் பொண்ணு வந்து அவார்டு வாங்குவாங்க பாரு அப்படின்னாரு. கரெக்டாக இந்த படம் கம்மிட்டு அவர் சொன்னது நடக்கும்னு நினைக்கிறேன். நாங்களும் வந்துடுவோம். இந்த நேரத்தில் சொல்கிறேன்னா ஒரு சவாலாக சொல்கிறோம், ஒரு வருத்தமாக சொல்லலை, நாங்கள் வர முடியாதுன்னு காட்டலை. என்றைக்கு இதே நீங்கள் இன்றைக்கி நீ வேல்யூவாக இருக்கிற என்னையை நீ கொண்டு போய் இன்றைக்கி நீ வேல்யூவாக இருக்கிற என்னையை கொண்டு போய் நிற்கிறதுக்கு அவ்வளோ யோசிக்கிற, வேல்யூவான நாட்களையே கூட சேர்த்துக்க ட்ரை பண்ணுற. அன்றைக்கி நீ ரூம்குள்ளே படுத்துருக்கும் போது நான் சூர்யா ஹீரோவாக படம் கமிட் ஆயிருந்தேன். நடிகர் சூர்யா ஹீரோ. அந்த படம் ட்ராப் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு பல பேருக்கு தெரியாது. அந்த டைமில் பெரிய கேமராமேன், பெரிய ஆர்ட் டைரக்டர், நான் சின்ன பையன், அவ்வளோ பெரிய வாய்ப்பு. அப்படி முக்கியமான நடிகர்கள்லாம் என்கிட்ட வந்து வாய்ப்பு கேட்ட நாட்கள்லாம் இருந்தது. அன்னைக்கு உன்னையை கொண்டு போய் முதன்மை கதாபாத்திரம் கருவாயன்னு ஒரு கதாபாத்திரம் நான் கொண்டு போய் அறிமுகப்படுத்துகிறேன். இவன் ரூம்மேட்டு சார், இவனுக்கு நான் அந்த கேரக்டர் கொடுக்குறேன்னு. மதுரையை வச்சு ஒரு ரவுடிசம் பின்னணியில் ஒரு கதை பண்ணியிருந்தேன். அந்த கதை சூர்யாட்ட ஓகே போய் அன்றைக்கி உன்னை கொண்டு சூர்யா கிட்ட நிப்பாட்டி கருவாயின கேரக்டர் ஃபோட்டோ ஷூட் பண்ணி கொடுத்தேன் நான். அன்றைக்கி அன்னைக்கு சூர்யா கூட சூர்யா வாய்ப்பு கிடச்சிருச்சு எனக்கு. நான் இன்னும் ஒரு பெரிய நடிகரை போட்டிருக்கலாம்ல. நான் ஏன் உன்னையை கூட்டி கொண்டு அறிமுகப்படுத்துகிறேன்? அந்த கதை எழுதின காலகட்டத்தில் வந்து கூட இருக்கான், இந்த கேரக்டர் இவன் பண்ணால் நல்லாயிருக்கும் சார். அப்போ கம்பெனிலே சொல்கிறாங்க வேற ஆளை போடுங்க அப்படின்லாம் சொன்னாங்க. ஃபோட்டோ ஷூட், இன்னும் ஃபோட்டோ ஷூட் ஜெய் கூட எடுத்த ஃபோட்டோ ஷூட்லாம் இருக்கும், வெளியில் வந்திருக்கும் அந்த ஃபோட்டோ ஷூட். அவன் விசித்திரன் கஞ்சா கருப்புங்களாம் அப்படி நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பேன். அப்படியே அந்த ஃபோட்டோவும் சுப்பிரமணியம் ஃபோட்டோ ஒரே மாதிரி இருக்கும், கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்கும். அப்படியெல்லாம் நான் செஞ்சுருக்கல அன்றைக்கி. இன்றைக்கி நீ அதெல்லாம் பழசை யோசிச்சு செய்யணுமா இல்லையா? அன்றைக்கி நம்ம யாருனே தெரியாத காட்டத்திலே பெரிய படத்தில் கொண்டு நம்மளை உள்ளே கொண்டு போனான். அந்த படம் நின்று போச்சு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய படம் நிற்கும்போது ஒரு இயக்குனருக்கு என்ன மாதிரியான பின்னடைவுகள்லாம் வரும்னு உங்களுக்கு தெரியும். அவ்வளோ பெரிய படத்துலேயே நின்று போகுது அப்படின்னும் போது என்னமோ சில குறைகள் அப்படியே தடந்துடும். இன்றைக்கி நாங்களே இந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு முன் வந்து என்னோடய கதையை, என்னோடய நல்ல விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி இவ்வளோ பேரோட சப்போர்ட்டோட ஃபைனான்சியல் ஆள் கிடச்சி சிறப்பான நடிகர்களுக்கு ஒருங்கிணைஞ்சு தொழில்நுட்பங்களை ஒருங்கிச்சு வருவோம். இதே மாதிரி ஜெயிச்சுட்டு நாங்கள் அன்றைக்கி பேச முடியாத சூழலுக்கு நான் போயிடுவேன். நீ இனிமேல் என்னை பற்றி வெற்றி வீரன் ஒருத்தனை பற்றி பேசுகிறத தவிர்த்துரு. 2 நாள் பெயிண்ட் அடிக்க கூட்டிகிட்டு போனேன். ஆனால் ஊரில் உள்ள சென்னையில் உள்ள அத்தனை பில்டிங் எனக்கு பார்த்தா நினைவு வருதுன்றேன். இதெல்லாம் கட்டுக்கதையா இல்லையா? 2 இடத்துக்கு நாங்கள் பெயிண்ட் அடிக்க போனோம், நான் தான் கூட்டிகிட்டு போனேன். விருகம்பாக்கத்தில் ஒரு வீட்டுக்கு பெயிண்ட் அடித்தோம், அம்பத்தூரில் ஒரு ஸ்கூலுக்கு பெயிண்ட் அடித்தோம், ஒரு வாரம் அங்கேயே தங்கி பெயிண்ட் அடித்தோம். இது 2 தானே வாழ்க்கையில் நடந்தது. அந்த 9 வருஷத்தில் நீ 9 வருஷம் நானும் ஒன்றும் ரூம்மேட்டு. நீ எந்த அடுக்குமாடி கட்டடத்துக்கு தொங்கிட்டு பெயிண்ட் அடித்த ஒரு வீடியோலாம் போடுறேன். இவன் இது பார்க்கும்போது எனக்கு நினைவு வருதுன்றான். எப்படி நீ ஃபாலோவர்ஸ்க்காகவும் பார்க்குறவங்க சிம்பத்தி, ஓ சூரி இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரா அப்படின்னு நினைக்கிறதுக்காகவும் ஏன் இப்படி கட்டுக்கதைகளை அவுத்து விடுற? இனிமேல் பழைய கட்டுக்கதைகளை சொல்கிறத நிப்பாட்டிக்க, ஜெயிச்சதோட நிப்பாட்டிக்க. ஓகே, நல்லதா போப்பா. நிச்சயமா கட்டுக்கதைகள் எங்கள் பேர் வந்துடுதுல்ல அப்பப்போ. அவர் சொல்கிற கட்டுக்கதைகள் எங்கள் பேர் வந்துடுது. வெற்றின்னு ஒருத்தன், அவன் ஒருத்தன், இவன் ஒருத்தன்லாம் சொல்லிக்கிட்டே இருக்க இன்றைக்கி. அதை தவிர்த்துடலாம்ல. ஓகே ஓகே. அடுத்ததாக முதல் பார்வையை வெளியிட்டு உங்களுக்கு முன்னால் நாங்கள் அடுத்த ஸ்டெப் வைக்கிறோம். விரைவில் படப்பிடிப்பை முடிச்சுட்டு வந்து இசை வெளியீட்டில் சந்திக்கிறோம். எனக்கு